எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 6க்கான காணொலி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். வினா விடையுடன் பார்க்க போகிறோம். இது 6வது பகுதி. ஏற்கனவே 5 பகுதிகள் ஏற்கனவே ஒவ்வொரு காணொலிக்கும் 100 வினாக்கள் வீதம் இதுவரைக்கும் 500 வினாக்கள் கொடுத்துருக்குறோம். தற்போது 6வது. குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். அடுத்தது குறுகினன் பிரித்து எழுதுக. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். அடுத்தது ஒப்புரவு எதிர்ச்சொல் உதவாமை. உவம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை மான் மருளும். மீதி 3 பாருங்க. முழவு உரல் தடக்கை, தாய் போல் பேசும் மகள், வேய் குறை தோல். இவை 3 உவம உருபு பயின்று வருகிறது. அடுத்தது தவறான வினை மரபு தொடரை தேர்க. பால் குடித்தான் என்பது தவறான வினை மரபு தொடர். அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அடுத்தது ரைட்ஸ் என்ற சொல்லின் பொருள் சட்ட ஆவணங்கள். அடுத்தது பொருள் கூறு தன் குளிர்ச்சி. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தை. சரியான விடை உவமை அணி. அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிய. சரியான விடை ஆப்ஷன் ஏ. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை. அடுத்தது கலைச்செல்வி கட்டுரை எழுதினர். இது பார்த்தீங்கன்னா எதிர்மறை தொடர். முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கில்லை நிலை. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை வகை எது? அளவில் சனம், உளமனைய, குளம் நிறைந்த, வளமருவும். லா 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 லா. இது பார்த்தீங்கன்னா எதுகை தொடை. ஓர் அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது முற்றுமோனை. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே என்றவர் ஔவையார். அடுத்தது நூல்களும் நூலாசிரியர்களும். இது டிஎன்பிஎஸ்சிக்கு மாத்திரமல்ல, பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கும் நூல்களும் நூலாசிரியர்களும் என்ற பகுதி உள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார். நலவென்பா புகழேந்தி. திருக்கோவையார் மாணிக்க வாசகர். அடுத்தது நாறுவ என்னும் சொல் தரும் பொருள் முளைப்ப. அடுத்தது புலனழுக்கற்ற அந்தணாளன் என்று புகழப்படும் சங்கப்புலவர் கபிலர். நல்லிகை கடாபுனை நன்னன் வெற்பில் வெல்புகள் அனைத்தும் மேம்படதற்கோன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம். அடுத்தது சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிக. இது சரியான விடை ஆப்ஷன் சி. முதற் சங்க புலவர்களில் ஒருவர். அடுத்தது நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் மாதவி. சைவ திருமறைகள் 12 திருநாவுக்கரசு பாடியது 4, 5, 6 திருமுறைகள். நீதிதரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை இணையுடை நந்தி. இத்தொடரில் நந்தி என்ற சொல் குறிப்பிடும் சான்றோர் நந்திவர்மன். அடுத்தது 26வது கேள்வி பொறுத்துக. இது அடிக்கடி ரிப்பீட்டடு. இந்த பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. அடவி காடு, வனப்பு அழகு, பிடி பெண் யானை, வீறு
வலிமை. அடுத்தது தவறான சொற்றொடரை சுட்டுக. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது மனோன்மணியம் என்பது தவறான தொடர். அடுத்து மீதி 3 பாருங்க. காப்பிய இலக்கணம் முழுதும் நிரம்பியது மனோன்மணியம். மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம். இவை 3ம் சரியானது. அடுத்தது சொல் பொருள் பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. பிரசம், தேன், வரன், வறுமை, மதுகை, பெருமிதம், கொழுஞ்சோறு, பெருஞ்செல்வம். அடுத்தது சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. அடுத்தது நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப் பெறுவது ஆலமரம். அடுத்தது நூல்கள் நூலாசிரியர். இது TNUSRB போலீஸ் எக்ஸாமுக்கு முக்கியம். நூல்களும் நூலாசிரியர்களும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அழகின் சிரிப்பு பாரதிதாசன். தெய்வ திருமலர் நாமக்கல் கவிஞர். பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு பாரதியார். அடுத்தது பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் உரைநடை இலக்கியம் வகையை சார்ந்தது. அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்க. இதுக்கு சரியானது 1, 2, 4 ஆகிய கூற்றுகள் சரியானது. பாருங்க. ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி. ராசகோபாலன். ஓமை கவிஞர் சுரதா பழையனூரில் பிறந்தார். தேன் மழை எனும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது? இதுக்கு சரியான விடை ஆலந்தூர் மோகனரங்கன். ஆலந்தூர் மோகனரங்கன். அடுத்தது உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்தது பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? இதுக்கு சரியான விடை தம்பிக்கு. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று. இது யாருடைய கூற்று? இதுக்கு சரியான விடை மு. வரதராசன். அடுத்தது பல்லவர் கால சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைதேர்ந்திருந்தனர்? இதுக்கு சரியான விடை யானை. அடுத்தது பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்ககால இலக்கியம். இதுவும் இந்த பொறுத்துக்கு அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்கறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது திராவிட எனும் சொல் தமிழில் உருவான விதத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி. தமிழ், திரமிழ, திராவிட, திராவிட. அடுத்தது என்று முள தென்தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர். முதலாக சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். முதலாக சதுரகராதி எனும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். அடுத்தது ஜி.யு. போப் கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார். ஜி.யு. போப் கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிறந்தார். பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் பெரியார். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் எனவும் சிற்றூர்கள் பாக்கம் எனவும் பெயர் பெற்றன. அடுத்தது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடு முன் தோன்றிய மூத்தகுடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடு முன் தோன்றிய மூத்தகுடி. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல்
புறப்பொருள் வெண்பா மாலை. அடுத்தது பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அறிவாற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்காதை. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்று 10. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி ஔவையார். அடுத்தது தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். அடுத்தது குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி. குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்தது தொடி இச்சொல்லின் பொருள் வளையல். தொடி சொல்லின் பொருள் வளையல். அடுத்து 51வது கேள்வி. முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறுதழுவுதல். முல்லை நிலத்தில் நடைபெறும் தொழில் ஏறுதழுவுதல். அடுத்தது ஆசிரியப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று நிறை இசை ஆசிரிப்பா. பிழையற்ற தொடரை எழுதுக. அவன் கவினன் அல்லன். பின்வரும் தொடர்களில் சரியான விடையினை எடுத்து எழுதுக. என் மாமா வந்தது திணை வலு. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிய. சரியான விடை ஆப்ஷன் பி. தமிழின் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. தொன்மை சிறப்பும் தலைமை சிறப்புமே தமிழை இன்று உயர்தனி செம்மொழியாய் உயர்ந்து நிற்க செய்துள்ளது. அடுத்தது பொறுத்துக. தா என்றால் தாவுதல் ஓரெழுத்து ஒரு மொழி. கா என்றால் சோலை. அடுத்தது வே என்றால் மறை. ஏ அம்பு. ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஓரெழுத்து ஒரு மொழி தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதாவது இந்த பொது தமிழ் பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு மிக மிக முக்கியம். அதே மாதிரி மற்ற அகழ்வாராய்ச்சி தேர்வுகள்ல கேட்கக்கூடியதும் தமிழ் ஒரு பகுதியா கேட்கறாங்க. அதாவது தொல்லியல் துறை தேர்வு நடைபெறுது, அதுலயும் கேட்கறாங்க. அதே மாதிரி மற்ற அறநிலைத்துறை அதுலயும் தமிழ் கேட்கறாங்க. அதனால தமிழை உங்களால நீக்கவே முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மிக முக்கியமா குரூப் 4ல முதல் தமிழ், அதாவது பொது தமிழும் பொது அறிவுங்கிற பகுதியில் பொது தமிழ்ங்கிறது 100 கேள்வி முதல்ல வருது. அதுல இருந்து குரூப் 4லாம் இன்னும் நீக்கல. அதனால குரூப் 4 படிக்கிறவங்க படிங்க. அடுத்தது அதே மாதிரி பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம், அதாவது தமிழ் தேர்வு எழுதுறவங்களுக்கு மிக முக்கியமா இருக்கும். அடுத்தது தேசியம் காத்த செம்மல். தேசியம் காத்த செம்மல் என திருவிக யாரை பாராட்டினார்? முத்துராமலிங்கர். அடுத்தது பொறுத்துக. கற்றல் கல், பெற்ற பெரு, அடக்கி அடக்கு, கேட்டவன் கேள். அடுத்தது கோ எனும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் கோத்தல், கோவை, கோப்பு. ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம்? காலப்பெயர் பகுபதம். தளி என்பது சொல்லிசை அளபடை. ஈ வந்தா சொல்லிசை அளபடை. அடுத்தது விடை கேட்ட வினா அமைக்க. மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்தது யாழினி திருக்குறள் கற்றால் எவ்வகை தொடர்? தன்வினை தொடர். தான் திருக்குறளை படிக்கிறாங்க, அதனால தன்வினை தொடர். உரிய விடையை தேர்வு செய்க. தடக்கரி பெரிய யானை, உழுவை புலி, மடங்கள் சிங்கம், கேளல் பன்றி. அடுத்தது இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. திருக்குறளில் உடைமை என்னும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் ஒடுக்கமுடைமை.
தாளாற்றி தந்த பொருளெல்லா தற்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. இதில் வேளாண்மை என்னும் சொல் தரும் பொருள் உதவி செய்தல். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது குரூப் 2 குரூப் 1 பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல திருக்குறள்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதனால இந்த மாதிரி திருக்குறள் சம்பந்தமா கேட்கிற கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதை படிச்சுக்கங்க. அதனால இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் வரத கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். யார் யாரிடம் கூறியது? ராமன் குகனிடம் கூறியது. அடுத்தது, துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுக இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் கம்பராமாயணம். அடுத்தது, கருங்கோட் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இலைக்கும் நாடனொடு நட்பே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. புறநானூற்றின் கண் உள்ள துறைகள் 65. ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த. இத்தொடரில் ஆரணியும் என சுட்ட பெறுபவர் சிவன். பெரிய புராணம் என்னும் நூலுக்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். இந்த கேள்வி இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் பார்த்திருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட். முத்தொள்ளாயிரம் இப்பாடலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. வையகம் எல்லாமே தென்றலுமே மொய்யிலை வேல் மாறன் களிறு. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முத்தொள்ளாயிரம். அடுத்தது, செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் 2வது பருவம். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி. ஒன்றுணு கொன்று நின்றெழில் பகரின் 101 கோடியில் மேற்பட விரிந்தன. திருவாசகம். குலசேகராழ்வார் பாடல் 1000 தொகுப்பில் உள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3ஆம் பிரபந்தமாக ஆண்டாள் அருளியது வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞர் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. திருமூலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். அடுத்தது, உரைநடையின் சிக்கனந்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் கவிஞர் சுரதார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் என்ற விருதை பெற்றவர் வாணிதாசன். வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் சிற்பி. சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் புரட்சி முழக்கம். சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் புரட்சி முழக்கம். அடுத்தது, நரம்பின் மறை என்று தொல்காப்பியரால் குறிப்பிடப்படுவது இசை இலக்கண நூல். பருதிமாட் கலைஞர் இயற்றிய நாடகவியல் எனும் நூல் எந்த நடையில் எழுதப்பட்டுள்ளது? செய்யுள் வடிவம். அடுத்தது, ஆசிரியரை அவர் எழுதிய சிறுகதையுடன் பொருத்துக. விழிப்பு சிவசங்கரி. கரையும் உருவங்கள் வண்ணநிலவன். ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன். மறுமணம் விந்தன். அடுத்தது, கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. ஆசிரியருடன் நூலை பொறுத்துக. இதுவரைக்கும் ஏற்கனவே 2 பொறுத்துகள்ல ஆசிரியரும் நூலும் வந்திருக்கு. இந்த நூல்களும் ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ்ல இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. சுவாமி விபுலானந்தர், மதங்க சூளாமணி, மறைமலை அடிகள், சாகுந்தலம், பம்மல் சம்பந்தனார், நாடக தமிழ், காசி விஸ்வநாதன், டம்பாச்சாரி விலாசம். அடுத்தது, உரைநடை காலம் என்பது 20ஆம் நூற்றாண்டு. சரியான விடையை தேர்வு செய்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மீனாட்சி சுந்தரனார். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் பாவாணர். அடுத்தது, வேறுபட்ட இணை எது? வெனிசு, மார்கோபோலோ. ஞான பச்சிலை என வள்ளலார் போற்றும் இலை தூதுவளை. அடுத்தது, இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை
ஓருங்கள் அதாவது நினையுங்கள் என அறைகோல் விடுத்தவர் திருவி கல்யாண சுந்தரம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை இயற்றியவர் ராமலிங்கர். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற நூலை எழுதியவர் ராமலிங்கர். அம்பேத்கர் சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்த இடம் மும்பை. ஏற்கனவே அம்பேத்கருக்கான முக்கிய குறிப்புகள் ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தொகுத்து வழங்கியிருக்கோம், நீங்க போய் பார்த்துங்க. அடுத்தது 99வது கேள்வி. நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளமளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவால் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் அறிஞர் அண்ணா. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் யார் யாரை பாடிய வரிகள்? இதுக்கு சரியான விடை பாரதிதாசன் பெரியாரை பாடிய வரிகள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 6க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 6க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.